வந்து தெரியும். என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு எல்லாத்தையுமே நம்ம வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால கூப்பிட்டு வந்து நம்ம புது ஆளுங்களே நம்ம வந்து எவ்வளோ நான் ப்ரொமோட் பண்றோமோ, இல்ல டீம் வந்து நம்ம உட்கார வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அங்க சேல்ஸ் நடக்கும். பிளஸ் வந்து ஐடிஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. என்னன்னா நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் நம்ம எப்படி படிக்கிறோமோ, அந்த மாரி வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ட்ரெய்னரும் வந்து நடத்துவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நெறைய நாலேஜ் கிடைக்கும். மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வாங்க. ஆ நெக்ஸ்ட் வந்து தீபாவ கூப்பிடுறேன். தீபா நீங்க பேசுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. எப்படி சேல்ஸ் பண்றீங்க? 5000 பிவி இப்பதான் ஜாயின் பண்ணீங்க. 2 மாசம் தான் ஆகுது. எப்படி நீங்க 5000 பிவி பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வெல்கம் தீபா. குட் ஈவினிங். நான் வந்து 5000 பேர் மட்டுமே நான் வீட்டுக்கு வாங்குறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா நான் ஒரு நாப்கின் தான் ஒரு 3 சேல்ஸ் பண்ணியிருக்கேன், மஞ்சள் தூள் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எதுவும் சேல்ஸ் இன்னும் நான் ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணல. இனிமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எல்லாமே மஞ்சள் தூள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 2 பேர் வாங்கினவங்க. நாப்கினும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து மஞ்சள் தூள் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த புரோட்டீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற எதுவும் நான் இன்னும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கல நான். நீங்க அதாவது கண்டினியூ பண்ணலாமே. நெக்ஸ்ட் யாருன்னா வரதுன்னா வரலாம். என்னன்னா வந்து இப்போ நம்ம வாங்குற பொருள் வந்து நல்லா இருக்குன்னு நமக்கு வந்து திருப்தியா இருக்குன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்தவங்க யாருன்னா இப்போ வந்து எடுத்தோடனே யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாருமே. அதை வந்து நம்ம வந்து சொல்லிதான் புரிய வைக்கணும். இப்போ இங்க வந்து கடைக்கு வரவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கம்பேரிசன் இது மாதிரி சொல்லுவேன். அதாவது இது விட இது நல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு ஹலோ அது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ரொமோட் பண்ணணும். பண்ணாதான் நம்ம வந்து முன்னேற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம ஏதோ மளிகை கடையில் போய் வாங்குறோம். அது டிஸ்கவுண்ட் கிடைக்குதா இல்லைன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்ம வாங்குறத வந்து எல்லாமே இதில் வந்து நிறைய பொருள் இருக்கு. எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் இதுலேருந்து எடுத்துட்டு பேலன்ஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே வாங்கினா போதும். அந்த மாதிரி வாங்கினாவே மாதம் வந்து ஒரு 3000 பர்ச்சேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாமே இருக்குது இதில். ஆயிலு கோதுமை எல்லாமே இருக்கு. இப்போ இதுல வந்து பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ச்சேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அந்த பர்ச்சேஸ் வேல்யூ வந்து மினிமம் 1500 வரணும். ஏன்னா 1500 கீழே வந்ததுன்னா 12% போட்டு தருவாங்க. அந்த 12%னா இப்போ வந்து என்ன சொன்னா இப்போ 1000 பிவி நீங்க பண்ணீங்கன்னா 6 மாசம் 6000 பிவி வந்துடுது. 6000 பிவிக்கு 12% போட்டு தருவாங்க. 12% ஒரு 650 ரூபா 670 ரூபா அப்படி வந்து இதுல வரும். அதே வந்து 1500 பிவி பண்ணோம்னா மாசம் மாசம் 1500 ரூபாய்க்கு ஃபுல்லாவே கிடைக்கும். அந்த 1500 பிவி ஃபுல் கிடைக்கும். அது என்னன்னா வந்து ஸ்லாப் வச்சிருக்காங்க. 1500 2500 5000 மேக்சிமம் 5000 தான். 5000 பண்ண சொல்ல 5000 ரூபாய்க்கு ஃபுல்லா ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். அது இல்லாம 5000 ரூபாய்க்கு நீங்க வந்துட்டீங்கன்னாவே அந்த 5000 பிவி வந்தாவே மாசம் மாசம் ஒரு 100 ரூபாய் நீங்க பண்றதுக்கு. அதாவது நீங்க கேப் கமிஷன்ன்றது வேற தனி. அது இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு அந்த 5000த்துக்கு மினிமம் 100 ரூபாய் அக்கௌண்ட்ல வரும். அந்த அக்கௌண்ட் வந்து அதாவது அந்த 100 ரூபான்றது வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் நல்லா மேலே மேலே போகிறப்போ அந்த 5000 ரூபாய்க்கு வந்து 5000 பிவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 22% 1100 ரூபா வரல கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1100 ரூபா வரல கிடைக்கிறதுக்கு இருக்கு. அது என்னன்னா ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான். என்னன்னா ஒரு ஸ்டேஜ் வர வரல ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வாங்குறீங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் புரிஞ்சு வந்து அடுத்தவங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4-5 பேர் இப்போ ஒரு கான்டாக்ட்ஸே வந்து எப்படி வரும்னா நாம இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருக்கு வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம்னா அந்த 2 பேருக்கு ஒரு ரெண்டு பேர் தெரியும். அது என்னன்னா அது நெக்ஸ்ட் அது வளர்ந்துட்டே போகும். அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வளர வைக்கணும்.
அப்படி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணவே மட்டும் செல்ஃப் யூஸ் சேல்ஸ் பண்ணா மட்டும் இல்லை, இது வந்து டீம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம அதாவது என்ன, எவ்வளோ டீம் நல்லா பிக்கா வருதோ அந்த அளவுக்கு வந்து growth இருக்குன்னா பேமெண்ட்டும் நல்லா வரும். அது எல்லாருடைய பேமெண்ட்டும் இருக்கும், எல்லாருக்குமே வரும். இதுல வந்து என்ன ஒருத்தருக்கு மட்டும் பேமெண்ட் வரும் அப்படின்லாம் கிடையாது. எங்க கீழே டவுன்லைன்ல யார் லோயஸ்ட் இருக்காங்களோ அவங்க, அதாவது உங்க எல்லாருக்கும் கீழே இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் டாப்பாக கூட வர முடியும். இதுல யாருமே வந்து ஐயோ, நம்ம வந்து பண்றோம் அவங்களுக்கு தான் போகுது அப்படின்லாம் கிடையாது. கீழே இருக்கிறவங்க வந்து நினைச்சாங்கன்னா ஒரு என்னன்னா ஒரு ரொம்ப டீம் ஒர்க்கை நல்லா ஃபார்மில் நல்லா பண்ணி நல்லா வந்து ஒரு growth பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் டாப்ல போகலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து வாய்ப்பு இருக்கு. எதுவுமே வந்து மேலே இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க இதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கு. அது வந்து யாரோலாம் மேலே போகலாம். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் செல்ஃப், அதாவது நிறைய பொருள் இருக்கு, எல்லாமே யூஸ் பண்ணதான் தெரியும். காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, பொன்னில அக்ரிகல்ச்சர் இருக்கு, பெயிண்ட் இருக்கு, கிராசரி எல்லாமே இருக்கு. எதுவும் நம்ம எந்த செக்மெண்ட் வேணாலும் பொன்னில ஒரு விழுப்புரத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து வெறும் டீ தூள் மட்டும் தான் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா டீ தூள் தான் மாசம் 1,00,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றாரு. பர்ச்சேஸ் பண்ணி அங்க சேல்ஸ் டீ கடைகளுக்கு எடுத்து போயிட்டு சேல்ஸ் பண்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. டெய்லி டீ கடைகளுக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ போட்டு போயிடுறாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பர் மந்த் பாத்தீங்கன்னா 1 லேக் மேலதான் போகுது. அவரோட பிவி பாத்தீங்கன்னா வந்து 50,000 மேல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா வந்து அவரு 2 பொண்ணு பையன் எல்லாருமே பிரிச்சு ஆளுக்கு ஐடி போட்டு எல்லாரும் பிரிச்சு அடிக்கிறதுனால ஆளுக்கு 10,000 பிவி பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் பண்றாங்கன்னா அந்த 5 பேருக்கு 25,000 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து அவருக்கு டீயும் ஃப்ரீயா கிடைக்குது. அதையும் சேல்ஸ் பண்ணி நல்லா லாபத்தில் இருக்காரு. அந்த லாபம் பார்த்துட்டு வர்றதுனால தான் அவர் அதை விட்டு வெளியே வரல, அதுலயே தான் இருக்காரு, அந்த டீ தூள்லயே தான் இருக்காரு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் மாசம் அதாவது 6 மாசத்துக்கு ஒரு டைம் 25,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிருது. அதுக்கு எடுத்து அதை மறுபடியும் அதை சேல்ஸ் பண்ணா 20% டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அந்த 20% அவர் வச்சுன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட் எதாவது கொடுப்பாரு. அதுலயே லாபம், டெய்லியும் லாபம் சம்பாரிச்சிடாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அவருக்கு லாபம் தான். அப்போ அதனாலதான் அவர் என்னன்னா வேற எதுவும் பண்ணல, அது ஒரு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நிறைய செக்மெண்ட் இருக்கு, பெயிண்ட் செக்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து டாப் லெவல்ல போகலாம். ஆனா வந்து அது ஒரு பர்மனன்ட் கிடையாது, இருந்தாலும் வந்து டெம்பரரியா பண்ணலாம். ஆனா டீம் ஒர்க் தான் இதுல மெயின். எல்லாரும் டீம் ஒர்க் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஆளுக்கு வந்து ஒரு நம்மளால முடிஞ்சது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை, யார் வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பா. அதாவது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாரு நீங்க பாக்குறீங்களோ அது வந்து ஒரு பெரிய ஆளாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஒண்ணு இது சீக்ரெட் ஒரு புக், அதுல என்னன்னா வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா பேசிட்டே இருக்கேன். நம்மளோட இது வந்து பேசுறதுனால வந்து இப்போ ஒரு கல்லெடுத்து அடிக்கிறோம் மாங்காய், அது விழுந்தா விழுனால வந்து நமக்கு ஒண்ணும் கிடையாது, விழுந்தா நமக்கு மாங்காய். அந்த மாதிரிதான். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் பாக்குறோம், பேசுங்க, பேசிட்டே இருங்க. யாராவது ஒருத்தர் கிளிக் பண்றாங்கல்ல, அப்போ அவங்க அந்த டெவலப்மெண்ட் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் மேல் லெவல் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்பீச் எல்லாமே டெய்லி வந்து இருந்துட்டே இருக்கணும். யாரு பாக்குறோமோ பேசிட்டே இருக்கலாம். பேசுறதுனால வந்து அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ இல்ல வந்து அவங்க வந்து ஒரு நம்ம வந்து பெரிய ஆளு அப்படின்லாம் எதுவா இருந்தாலும் என்ன இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ வந்து பேசுறோம், நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி பாருங்க சொன்னோம்னா அந்த அவ்வளவு நேரம் பேசி ஒரு பொருள் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதுல வந்து திருப்திப்படுத்தி அவங்க வரலாம். அதனால வந்துன்னா யாரையும் வந்து குறைச்சி இடல் போகக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா வந்து கண்டிப்பா வருவாங்க சொல்லிட்டு ஒரு டெய்லி ஒரு 10 பேர்ட்ட பேசினா அட்லீஸ்ட் ஒருத்தராவது எதுனா வாங்கிட்டு அதுல வந்து அவங்க வந்து உள்ள வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால டெய்லி பேசணும், ஆசியம் பத்தி பேசிட்டே இருக்கணும், பாக்குறோம்னா ப்ராடக்ட் பத்தி பேசணும். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே வந்து நிறைய கலப்படம் தான், கெமிக்கல் தான். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அதுல இருந்து வெளியே வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா வந்து கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும். யார் வேணாலும் வரலாம். நெக்ஸ்ட், தேங்க்யூ. குணாசியம் ஜெயசியம். அவர் சொன்ன மாதிரி வந்து நான் வந்து பேசிட்டே இருப்பேன், எங்க போனாலும் நான் பேசுவேன். இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அங்கேயும் நான் வந்து பேசிட்டு தான் இருக்கோம்.
அங்கேயே எனக்கு வந்து மஞ்சத்தூள், ஃப்ளோர் கிளீனர் எல்லாமே வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால வந்து எதுவா இருந்தாலும் நான் பேசிட்டு இருப்பேன். உமன் டேப்லெட் அந்த மாதிரி வந்து நியூட்ரி சார்ஜ் பத்தி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசுவேன் நானு. இவர் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நம்ம வந்து இன்னைக்கு கடையில மீட்டிங்கு, ஆனா வந்து சாரும் வந்து பிஸி ஆயிட்டாரு, வர முடியல. ஆனா வந்து இங்க யாரும் வரல, இருந்தாலும் நான் நெகட்டிவ் ஆகல. இதோ 12 பேர் வந்து ஜூம்ல வந்திருக்கீங்க. அது வந்து கடைக்கு வந்த மாதிரி நாளைக்கு 100 பேர் கிட்ட நம்ம வருவோம். அதனால நம்ம திங்கிங் வந்து பாசிட்டிவா இருக்கணும். அது மாதிரி வந்து என்ன சொல்லுன்னா, எல்லா ப்ராடக்ட் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு பொருளை எடுத்தா கூட நம்ம வந்து டைமண்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்காரு நம்ம கோபகுமார் சார். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன போதோ, நம்மளுக்கு என்ன பேச முடியுமோ, நம்ம வந்து என்ன சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட் ஒரே ஒரு பொருளை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க. நாலேஜ் எடுத்து நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணா கூட 100% சக்சஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாத ஃபுல்லா வந்து நம்ம என்ன சொல்ல, நிறைய கிளப்ஸ் இருக்கு. வீராங்கனா கிளப் இருக்கு, நிஜ்ரா இருக்கு, உடான் இருக்கு. கீசோல 2500 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உடான்ல லிங்க் வரும். உடனே நீங்க உங்க ஆப்லயே வந்து இது பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணி நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு 1 வீக்ல அவ்வளவு சூப்பரா நாலேஜ் தராங்க. ஆக்சுவலி நான் எல்லாம் வந்து பேச சொன்னா என்னால பேச முடியாது. ஆனா இப்ப வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுறதுக்கு நாலேஜ் கிடைக்குதுன்னா எல்லாமே இந்த கிளப் மூலியமா தான். கண்டிப்பா வந்து நீங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் யாராவது பேசுங்க மேம். சார் இருக்காரு, இல்ல நான் சாரை கூப்பிட்டுருங்களா? இருங்க. வணக்கம், குடாசியம், ஜெயாசியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். நானு வந்த உடனே ஒர்க்ல தான் இருக்கேன். ஒரு மெயில் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன், சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம டீம்ல இப்போ வந்து நல்ல ஒரு சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேகமா ஓடணும். நம்ம வேகமா ஓடனாதான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம வந்து சோர்ந்து போகக்கூடாது. இப்போ வந்து லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்போ மேம் சொன்ன மாதிரி ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பில்வெராக்கு நான் ஆன்லைன் இது பண்ணேன். ஒரு 4 நியூட்ரி சார்ஜ் ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணது எனக்கு நேத்து தான் எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ அவங்க வந்து பில் அடிச்சு நமக்கு வந்து அனுப்பிட்டாங்க. நான் இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. நான் வந்து ஷாப்லயே தான் போயிட்டு வாங்கிட்டு இருந்தேன். நான் பியூசிலயும் வண்டர் வேர்ல்ட்லயும் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி பண்ணணும்ன்றது லாஸ்ட் நான் வந்து சங்கீதா மேம் கிட்ட பேசும்போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ உள்ள அந்த www.rcm அதுக்குள்ள வந்து நீங்க வந்து நம்ம ஐடி தட்டு அப்படியே நம்மளுடைய அட்ரஸ், நம்மளுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் போடும்போது டக்குன்னு நம்மளுக்கு வந்து யூபிஐ லிங்க்ல வந்து நமக்கு பேமெண்ட் கேக்குது. பேமெண்ட் அடிச்சதும் ஒரு 1 வீக்ல நமக்கு வீடு தேடி ப்ராடக்ட்ஸ் வந்துடுச்சு. இது வந்து இது வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். நம்ம எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வீட்ல இருந்தே பண்ணிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஐயோ நம்ம சைட்ல கடை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படவே தேவையில்லை, கஷ்டப்படவே தேவையில்லை. ஒவ்வொரு நேரத்துலயும் வந்து நம்ம எல்லா நேரத்திலயும் நமக்கு உதவுறதுக்கு நமக்கு லீடர் இருக்காங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்ம கேட்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என் டைம்ல இப்போ வந்து சுப்புலட்சுமின்றவங்களும் கலைச்செல்வின்றவங்க வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு சிறிய ஒரு சஜஷன் கேட்கிறேன். வெல்கம் பண்ணிட்டு வாங்கம்மா, வந்து கொஞ்சம் பேசுங்க. நம்ம ஆர்சிஎம் எப்படி நீங்க இது பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. மேம் மன்னிக்கணும், தீபா எல்லாருமே உங்க டீம் தான் மேம். எல்லாமே எங்க டீம். வா, சூப்பர். ஓகே ஓகே. வாங்க சுப்பு, கொஞ்சம் வாடாம்மா. ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் உன்னுடைய ஷேரிங் கொஞ்சம் சொல்லுடாம்மா, எல்லாருமே சொல்லட்டும். ஓகேங்கக்கா. நான் சுப்புலட்சுமி பேசுறேன், குடியாத்துல இருந்து. நான் வந்து இந்த ஆர்சிஎம்ல இருந்து வந்து என்னன்னா உரம் கொடுத்தேன். அந்த உரம் வந்து ஒருத்தர் அவங்க வீட்டுல செடியே வளரல, பூவே பூக்கல அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க 8 பூ பூத்துச்சு, 10 பூ பூத்துச்சு, அது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் காலியான பிறகு நான் திருப்பியும் உங்களை கேட்கறேன், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. அடுத்து கலைச்செல்வி, கலை கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுமா, ஆர்சிஎம் பத்தி கொஞ்சம் பேசுங்க. உங்களுடைய வீடியோ வேணாம் சித்தி, நான் அப்படியே பேசுறேன் சித்தி. எஸ். வணக்கம், நான் செய்யார்ல இருந்து பேசுறேன், கலைச்செல்வி. ஓகே, பேசு கலை. போன் வந்துச்சு, சாரி.
நான் ஆயில் யூஸ் பண்றேன். எனக்கு ஆயில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஃப்ரெண்டுக்கும் சஜஸ்ட் பண்ணேன். அவங்களும் வாங்கி யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்குன்னு மற்ற ஆயிலை விட இந்த ஆயில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கு. ஸ்கின் வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஸ்கின் வந்து நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. வாவ் எனக்கு சூப்பர். ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்சிஎம்ல. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து வேற என்ன கேட்டகரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அடுத்து வேற ஏதாவது கேட்டகரி? ஃபேஸ் கிரீம் கூட நல்லா இருக்கு. அப்புறம் பாப்பாக்கு நியூட்ரி சாய்ஸ்ல இருந்து அந்த கிட் வாங்கி கொடுத்துருக்கோம். அது அது சாப்பிட்டு பாப்பாவோட பிரைன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு. நியூட்ரி சாய்ஸ்ல அந்த கிட் நல்லா இருக்கு. நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ். கிட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து நான் இப்போ பாத்தீங்கன்னா பாப்பா கிட்ட அந்த கிட்ஸ் டப்பா கொடுத்துட்டு பாப்பா கொஞ்சம் பேச சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த மீட்டிங்ல, அடுத்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்ல கொஞ்சம் குழந்தைங்களை கொஞ்சம் தயார் பண்ணிக்கோ, கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லட்டும். சரிங்களா? எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே ஓகே மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே. சங்கீவ். தீபா மேடத்தை கொஞ்சம் பேச சொல்லுங்க மேடம். சார் மகேஸ்வரி அக்கா இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மகேஸ்வரி அக்கா பேச கொஞ்சம் சொல்லுங்க. ஷேர் தீபா பண்ணுங்க. மேடத்தை பேச சொல்லுங்க. மகேஸ்வரி அக்கா. சார் தீபா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. అక్క నే మాట్లాడే சரஸ்வதி பேசுறாங்களா? ராமா சாரி ராமா. கேக்குதா? என்ன நல்லா இருக்கானா? அவங்க பேசட்டும். மேடம் கொஞ்சம் வீடியோல வந்தா நல்லா இருக்கும். வீடியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? மகேஸ்வரி அக்கானா இல்ல சரஸ்வதினா யாராவது பேசுங்க. 1 by 1 பேசுங்க. கேக்குதாம்மா? கேக்குதுங்கக்கா, பேசி. கேக்குதுங்களா? வாங்க வாங்க வாங்க. அக்கா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு 2-3 வருஷமா அதை யூஸ் பண்றேம்மா. ஆர்சிஎம் யூஸ் பண்றேன். அந்த வீடு ஃப்ளோர் கிளீனிங்கு, துணி வாஷ் பண்றது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த உமன் டேப்லெட் அதை எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அப்புறம் எல்லா பொருளும் மளிகை சாமான், பருப்பு இதை தவிர மற்றது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேம்மா ஆர்சிஎம். ஓகேம்மா, நல்லா தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சரஸ்வதி நீங்க பேசுங்க. అక్క వింటాంజా? ஹலோ. ஓகேமா. நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதுலதான் என் பொண்ணுக்கு பேட் யூஸ் பண்றேன். டீ தூள், ஆர்சிஎம்ல நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது இல்லாத இப்ப நான் நிறைய கொடுக்கவும் செய்யறேன். வின்டாஞ்சா எனக்கு பேடு நிறைய இப்போ போயிட்டு இருக்கு. அது இல்லாத இப்ப நான் வந்து டேப்லெட் நிறைய வீட்டுல கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து பீரியட் டைம்ல வந்து பெயின் இருந்தது. இப்போ ஒரு 1 மந்தா கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ 2 டேஸ் முன்னாடி தான் இருந்தது. கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ வலி அவளுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இன்னும் நான் ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அதோடைய ரிசல்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுல அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு. கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 20 நாளா இப்ப டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். ஏன்னா நான் இப்பதான் டேப்லெட் யூஸ் பண்றேன். ஆனா நான் ஆர்சிஎம்ல 1 இயரா இருக்கேன். ஆனா டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்பதான் எடுத்துட்டு இருக்கேன். நான் அப்புறம் சொல்றேன். ஒரு 3 மாசம் எடுத்துட்டு அப்புறம் சொல்றேன் ரிசல்ட். அதுதான்க்கா. தேங்க்யூ. மேடம் சரஸ்வதி மேடம் என்னென்ன டேப்லெட் யூஸ் பண்றீங்க சார்? அவங்க சரஸ்வதி అక్క మాత్ర పేరు నువ్వు చెప్పి சூப்பு மேமா, பாட்டில் சூப்பு. சார் நியூட்ரி சார்ஜ் அவங்க ஹஸ்பண்டுக்கு நியூட்ரி சார்ஜ் மேனு, வெஜ்ஒமேகா, காமா 3 கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் உமனும் வெஜ்ஒமேகாவும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்பதான் லாஸ்ட் போன மாசம் தான் குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஹஸ்பண்டுக்கு இப்பதான் ஒரு வாரம் கூட ஆகல அவர் கொடுத்து. அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
எல்லாத்துக்கும் வந்து நம்ம மேம் நம்ம அகிலா மேமுடைய வீடியோஸ் ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் தீபா சொன்னாங்க. தீபா வந்து சொல்லும்போது நான் எடுத்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரெண்டு ஐடி ஹோல்டர்ஸ் வந்து அவங்க எடுத்தா நல்லா இருக்கு அப்ப எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி போன மாசம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குதான் நான் வந்து ஜூம் வந்து எதுக்கு வர சொல்றதுன்னா இப்ப நம்ம ஷேரிங்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணாதவங்க வந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. அப்ப வந்து எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வெளியிலயும் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்குதான் வந்து ஜூமை கண்டக்ட் பண்றது. ஆக்சுவலி லைவ் மீட்டிங் நம்மளால நடத்த முடியல, ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறதுனால ஜூமை வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் யாருன்னா பேசுறதா பேசுங்க, இல்ல நான் சாரை கூப்பிடுறேன். அவருடைய மிஸ்ஸஸ் சுகுமாரை வெல்கம் பண்றேன். ரதி நீ கீசோல் யூஸ் பண்ண நல்லா இருக்குங்க மேம். கீசோல் யூஸ் பண்ண நல்லா இருக்குங்க மேம். மேம் கீசோல்ல ஆல்ரெடி எல்லாமே கீசோல்ல பொதுவா கீசோல்ல பேட் மேம், பேட் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணேன். அது ஓகே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் 3 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மத்த பேடை விட இந்த பேட் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஆக்சுவலி தேங்க்யூ. வல்லக்கோட்டை கோயில் கும்பாபிஷேகம் 7ஆம் தேதி நடந்தது. அப்ப வந்து ஒரு போலீஸ் வந்தாங்க, 2 லேடி போலீஸ் வந்தாங்க. அப்போ வந்து அவங்க சாப்பிடதான் நான் வந்து உள்ள நம்மளது வந்து மண்டபத்துல தான் போட்டோம், அதனால உட்கார்ந்தாங்க. சரின்னும் ஆக்சுவலி அவங்க ப்ராடக்ட்ட பார்த்தோன்னா ஆர்சிஎம்மான்னு கேட்டாங்க. எப்படி தெரியும்னா நான் காஞ்சிபுரத்துல வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன், பேடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த போலீஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க, அவங்க வாங்கினாங்க. வாங்கி இந்த மாசம் போன வாரம் வந்து இமிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கும் ப்ராடக்ட் ஃபுல்லாவே எனக்கு வேற ப்ராடக்டே வேண்டாம், எனக்கு வந்து ஃபுல்லாவே பேடு தான் வேணும்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜ் 20 ருபீஸ் வரும் இல்லைங்களா, அதுதான் வாங்கினாங்க. 26 பீஸ் நல்லா இருக்கு மேம். வாங்கியிருக்காங்க. சரி சூப்பர் மேம். பேடு நல்லா இருக்குங்க மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, எல்லாரும் பேசிட்டீங்களாப்பா? நான் சாரை வெல்கம் பண்றேன். சார் வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம யூஎல்பி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வெல்கம் சார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். எவ்வளவு நேரம் இருக்கு டைமிங்? டைம் சொல்லிங்க, அது தகுந்த மாதிரி எனக்கு ஸ்பீடா பேசிடுவேன். சரி, நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கு, டைம் இருக்கு. இல்ல இது 45 மினிட்ஸ் தானே வரும் இது? ஆமா சார், இன்னும் ஒரு 10 சரி நிமிஷம் சரி, இருக்குங்க ஓகே. சார். ஓகேம்மா, ஒன்று பண்ணிடலாம். ஓகே. இன்னைக்கு மகிழ்ச்சியான இரவு வணக்கம். இன்னைக்கு ஜெயக்குமார் சார் ரொம்ப சூப்பரா அருமையா ஒரு நல்ல விஷயத்தை தெளிவா அழகா சொல்றாரு. ரொம்ப நன்றி. இந்த ஜூம் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த ஜூம் மீட்டிங் கேட்கும்போது அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைவ் மீட்டிங் வரதுக்கு நேரம் இல்லைன்னா கூட ஜூம் மீட்டிங் ரொம்ப சூப்பர். இன்னைக்கு சுப்புலட்சுமி மேடம் ரொம்ப அருமையான ஒரு பதிவு பண்ணாங்க. ரொம்ப நன்றி சுப்புலட்சுமி மேடம். அப்புறம் கலைசெல்வி மேடமும் ரொம்ப அந்த தைரியமா வந்து பேசுறீங்க பாத்தீங்களா, அந்த தைரியமா பேசும்போது தான் உங்களுடைய நாலேஜ் டெவலப் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிசினஸ் நல்லா பண்ண முடியும். அடுத்த மகேஸ்வரி மேடம், அவங்க எப்பயுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைல், சாதாரண சிம்பிளா ஜாலியா போயிடுவாங்க. அப்புறம் சரஸ்வதி மேடம், இப்போ அவங்க சாப்பிட்றாங்க, வீட்டுக்காரர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. என்னை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என் பேர் ஆவடி மிஸ்ஸஸ் சுகுமார். ஸ்டார் பிளாட்டினமா இருக்கேன். ஒரு 8 வருஷமா ஆர்சிஎம்ல இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு கோஆபரேட்டிவ்ல இருந்தேன். அங்கே வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்சிஎம் தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்ல உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்னு சொல்லுவேன். அதனால வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம டீம் எல்லாமே முத்தா வைரமா இருக்காங்க. உண்மையில ரொம்ப இப்போ உண்மையில இன்னைக்கு ஒரு மீட்டிங் கலந்து கொண்ட நன்றி. யூஎல்பின்றது வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி நாங்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தான், நான் இல்லை மற்ற பேருக்கு சேர்ந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி திருவள்ளூர்ல ஹோட்டல் கங்கா ஹோட்டல், ஃபேமஸான ஹோட்டல்ல, அந்த ஹோட்டலுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர்ல நடத்துகிறோம். அது வந்து காலையில் 10:30 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணில மீட்டிங் நடக்குது. அதில் ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. என்ன ரீசன்னா, 1500 பிவி மாதம் பண்ணுறவங்க ஒரு ஆள் அவங்க வரலாம், ஒரு ஆள் கூட இட்டுன்னு வரலாம். தேவையா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் குரூப்ல போட சொல்றேன் நான். ஓகேங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா நான் பேசுறது? மேடம் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சூப்பர்மா. நன்றி. அதே மாதிரி 2500 பிவி பண்ணோம்னா மாசம் பண்ணும்போது ஒரு ஆள் நீங்க வரலாம், பிளஸ் 2 பேர் இட்டுன்னு வரலாம். ஓகேங்களா? ரெண்டாவது 5000 பிவி பண்ணும்போது ஒரு ஆள் நீங்க வரல, பிளஸ் 3 பேர் இட்டுன்னு வரலாம். இது ரெகுலரா பண்ணும்போது என்னன்னா, இன்னைக்கு யூஎல்பி ப்ரோக்ராம்ன்றது வந்து
ஒரு மாபெரும் சகாப்தம், ஒரு கல்யாணம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி அந்த விஷயத்த பண்ணும்போது, அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மொத்தம் யார் யார் அந்த ஸ்லாப்ல இருக்கிறவங்க ப்ளஸ் நீங்கள் 2 பேர் ஆக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 5000 பே பண்ணுறவங்க ஒரு ஆள் ப்ளஸ் 3 பேர் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அந்த 3 பேருடைய ஃபோன் நம்பர் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீட்டிங்கில் அலோவ் பண்ணிடுவாங்க. அது அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். 1ஆம் தேதி வந்தவொடனே எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோம். 1500 பே பண்ணும்போது யாராவது ஒரு நாள் ஆக்ட் பண்ணிக்கலாம். 2500 பே 2 பேர் ஆக்ட் பண்ணிக்கலாம். 5000 பே பண்ணும்போது 3 பேர் ஆக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்ட உடனே அது 24 மீட்டிங். அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10லேருந்து மத்தியானம் சாயந்தரம் 4 மணி வரல இருக்கு. காலையில் வந்து டாக்டர் சுரேஷ் சார் பேசுகிறாரு. அப்புறம் காமா ஒரிஜினல் பற்றி டாக்டர் தினேஷ்குமார் பேசுகிறாரு. கீஸ்டோவில் பற்றி நம்மளுடைய திவ்யாஸ்ரீ மேடம் பேசுகிறாங்க. இப்போ வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் வரும்போது எல்லாருமே நோட் புக்கு எல்லாமே எடுத்துன்னு வந்துடணும். ஒரு பாயிண்ட். 2வது மத்தியானம் கோபகுமார் சார், அவர் தான் நம்மளோட மென்டர். அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். 2வது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அங்கே பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் மேங்கோ ஜூஸு, அது நடுவில் டீ பிஸ்கட்லாம் கொடுத்துருவாங்க. மத்தியானம் லஞ்ச் டைம் 1:30 மணிக்கு 1:30லேருந்து 2:30 நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஹோட்டலில் நீங்கள் 1:30 மணிக்கு கீழே போய் ரஷ்ஷாக இருக்கும். அங்கே சாப்பாடு 150 ரூபா. அதுக்காக நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னா அந்த ரிசப்ஷன் 60 ரூபா நம்மளுடைய ரைஸ் பேன் ஆயில் ப்ரோட்டீஸ் இதெல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி ஒரு பேக்கெட் வந்து ஒரு டப்பா வந்து 60 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யார் ஒன்றாலும் முதல்ல புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அலைய வேண்டியது இல்லை. சாப்பாடு சாப்பிட்டு பண்ணிட்டு மீட்டிங்கை கண்டிப்பாக போயிடலாம். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு கணக்கு எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் எவ்வளோ பேர் தேவைன்னு சொன்னால் நாங்கள் டோக்கன் முதலே கொடுத்துருவோம். அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரீயாக சாப்பிட்டு, அதுக்கு கல்யாண சத்திரம் தான், கீழே ஃப்ரீயாக இடம் இருக்கும். ஜாலியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பேசி நிம்மதியாக மீட்டிங் கேட்கலாம். இவ்வளோ ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணுறோம். அதில் யார் யாருக்கு விருப்பம் உள்ளதோ எந்த வேலை கொடுத்தாலும் சரி ஜாலியாக நம்ம வீட்டுக்கு கல்யாணம் மாதிரி பண்ணி செய்தோம்னா அங்கே நீங்கள் எவ்வளோ பேர் இட்டுன்னு வரீங்களோ அவ்வளோ பேர் பிஸ்னஸ் மேனாக வந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ இன்னைக்கு குமாரி மேடம் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ அவங்க டீமுக்குள்ள 1500 பி 2500 பி 5000 பி பணம் யார் கணக்கு எடுத்துட்டு ரெடி பண்ணி நம்ம சங்கீதா மேடத்துக்கு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அந்த பிளான் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அது போட்டு கொடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம செல்போனில் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் கையோட பண்ணிட்டோம்னா கணக்கு தெரியும். கம்பெனிக்கு கணக்கு தெரியணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் கம்பெனிக்கு தெரியும் 300 பேர் வராங்களா 400 பேர் தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ண கடைசி காலத்தில் வந்து சார் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை சார், அது வந்து நாங்கள் 1ஆம் தேதி அநேகமாக வந்துடும். வந்தோடனே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எப்படி பண்ணணும். அது வந்து அந்தந்த டீம் அந்தந்த தலைவி நம்ம சங்கீதா கிட்ட சொல்லி தான் போகிறாங்க. ஜெயக்குமார் சார் குமாரி சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி நம்ம குமாரி ஆன்லைன் வந்து இதனால கற்றுக்கல, இன்னைக்கு கற்றுக்கிட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு சாதனையாளர் தான். இவ்வளோ பேர் இன்னைக்கு மீட்டிங் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 12 பேர் வந்துருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப வாழ்த்துக்கள். ஆனால் நீங்களாம் சாதிக்க பிறந்தவங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு டேலண்ட், அதே மாதிரி டீம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பவர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்ம சங்கீதா சாருக்கு ஜெயக்குமார் குமாரி மேடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நீங்கள் எதுவுமே பிஸ்னஸ் வந்து என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய தொழில், நான் ஜெயிக்கணும் அந்த வெறித்தனம் வரும்போது உங்களை லீடர்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை ஃபாலோ பண்ணின்னு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் தைரியமாக ஃபோன் பண்ணி கேட்டு செய்யலாம். நீங்கள் வளருங்க. நீங்கள் ஒரு 1000 பேரை வளர வைங்க. இந்த பிஸ்னஸோட அழகு என்னன்னா மற்றவங்கள வாழ வச்சு நம்ம வாழறது. இப்போ அவர் ஜெயக்குமார் சார் சொன்னார் மேலே வரவங்களுக்கு வந்துடும் மேலே அது வந்து அப்படி இல்லை. இப்போ நான் கூட வந்து என் பிள்ளைய வளர்க்குறேன், நல்ல படிப்பு சொல்லி கொடுத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை என்ன பண்ணுவார், எனக்கு அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாரு, பாவம் இவ்வளோ வயசு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஏதாவது ஒரு உதவி எனக்கு சாப்பாடு போடுறதோ படக்கூடிய என்னுடைய பிள்ளை பண்ணுவார். அதே மாதிரி தான் நீங்கள் யாரை வளர வைக்கிறீங்களோ வளர வளர உங்கள் கீழே வளர வச்சிங்கன்னா அவங்க வளர நீங்கள் வளர்ந்துட்டே வருவீங்க. இது மேலே வரவங்க கீழே வரவங்க இல்லை, யார் உழைப்பு நல்ல உழைப்பு போடணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ 10 லட்சம் பேர் நீங்கள் வாழ வைங்க. அந்த வாழ வச்சிங்கன்னா அந்த 10 லட்சம் பேர் உங்களை வாழ வைப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. கீழே வந்து நம்ம கூட வந்து நம்முடைய ஏபின்னா அசோசியேட் பையர், அவங்க ஒரு கோழி குஞ்சு மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். ஒரு கோழி வந்து இருந்ததுன்னா கொக்கோன்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சு ஏதாவது ஒரு காக்கா கேட்க பறந்து வரும்போது அப்படியே அணைச்சி வச்சுக்கோ. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண, நம்ம ஏபியை வந்து நான் கடவுளுன்னு கும்பிடுவேன். எதுக்குன்னா நீங்கள் ஒரு பிவி கூட எனக்கு தரலைன்னா நான் இந்த போஸ்டிங்கில் உட்கார முடியாது, கீழே இறங்கிடுவேன். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு குழந்தைங்க மாதிரி உங்களை பத்திரமா பார்த்துக்காது. மேலே இருக்கிறவங்க வந்து கடவுள் மாதிரி ஜீனியஸ், அவங்க பிரெயின். இப்போ நான் ஜீனியஸ் எனக்கு சொல்லக்கூடாது. இப்போ சங்கீதா மேடம் ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்கன்னா
நீங்க ஜெயிக்கணும்னு தட்டி கொடுத்து எவ்வளவு அன்பா பாருங்க. ஒரு போலீஸ்காரர்கிட்ட பேசியிருக்காங்க, அங்க பேசி எவ்வளவு அழகா அந்த பிசினஸ் இனிமே எடுத்து பாருங்க. அந்த சிரிச்ச பக்கத்தோட அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இப்படிதான் லீடர். அந்த பக்கம் குடியாத்தத்தில் உட்காந்து குமாரி மேடம் அவங்க போல்டா ஒரு கமாண்டிங் பவர் இருக்கு, அந்த மாதிரி கிட்ட டேலண்ட் இருக்கு, அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லீடர் சமயத்தை நம்ம கொடுத்து வச்சுக்கணும். நீங்க வளர வளர எல்லாரும் வளரலாம். இது நம்மளுடைய ஆர்சிஎம், நம்மளுடைய கம்பெனி. நீங்க வந்து வியாபாரியோ தொழிலாளியில ஒன் ஆஃப் த பார்ட்னர். யார் சொல்லியிருக்காரு? டீச்சிங் சாப்பிடா சார் சொல்லியிருக்காரு. நம்மள பார்ட்னர் இருக்காரு. அந்த பார்ட்னரா அந்த தொழிலை வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும்? பல விஷயம் இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் வாங்க, தைரியமா செய்யுங்க. உங்க பாட்டுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கிட்டே இருங்க. யாரை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, யார் பத்தி தப்பா நினைக்காதீங்க. உங்க பாட்டுக்கு எங்க வந்தாலும் பேசுங்க. கோயில்ல பேசுங்க, கல்யாண வீட்டுல பேசுங்க, ஒரு பர்த்டே போனா பேசுங்க. எங்க ஒரே ஒரு டிப்ஸ் தரேன். டீ தூள் மாத்திரம் 10 டீ தூள், 10 ரூபாய் டீ தூள் பேக்ல வச்சுக்கோங்க. அது வச்சுட்டீங்கன்னா எங்க பேசினாலும் அந்த 10 ரூபாய் டீ தூள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் நிறைய நடக்கும். என்னோட அனுபவத்துல சொல்லி தரேன். அதே மாதிரி 100 ரூபாய் பேக்கெட் போடுவேன். எங்க பார்த்தாலும் 100 ரூபாய் பேக்கெட் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுல எல்லாமே வந்துடும். பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, ஷாம்புல இருந்து, மல்டி பர்பஸ் கிரீம் எல்லாமே ஒரு 100 ரூபாய் பேக்கெட். ஒன்னு 100 ரூபாய் பேக்கெட், இல்லை 10 ரூபாய் டீ தூள் 20 பேக்கெட் வச்சுக்கோங்க. நான் பண்ற பிசினஸ் எப்படின்னா, ட்ரெயின்ல நேற்று கூட 2 பேர் பிசினஸ் இது பண்ணேன். ஒரு போலீஸ் எஸ்ஐ ரோட்ல போனார். அவர் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்கி வச்சிட்டேன். என் திறமை இல்லை, அங்க கூச்சப்படாம ஜாலியா பேசணும். அது எங்க பேசுறீங்களோ, வீட்டுக்காவது போகும்போது பேசுங்க. அதே மாதிரி யாருக்காவது வீட்டுக்கு போகும்போது எந்த வெளியில பொருளை வாங்கி போய் கொடுக்காதீங்க தயவுசெய்து. நம்ம கிட்ட இருக்கிற சோப்பு அப்படி, நம்ம இருக்கிற புஜியா, நம்மகிட்ட மசாலா பொடி, நம்மளோட குஷ், நம்மளோட பிஸ்கட் வாங்கி போய் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா அவர் சாப்பிட்டு நல்லது பிசினஸ்க்கு வருவாங்க. நம்ம வெளியில போய் அங்க போய் ஸ்வீட் வாங்கிட்டு போட்டு, இங்க போய் அது வாங்கிட்டு பப்ஸ் கிப்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வாங்கிட்டு போய் கொடுங்க. எது வந்தாலும் சரி, அது வாங்கி கொடுத்தீங்கன்னா பிவியும் உங்களுக்கு வந்துடும். டேஸ்ட்டை பார்ப்பாங்க, இது ஓன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் நம்ம கைக்கு வந்துடும். இப்படிதான் டெக்னிக்கலா வியாபாரத்தை பண்ணணும். நம்ம கிட்ட இல்லாத பொருள் மாத்திரம் வெளியில வாங்குங்க, அவ்வளவுதான். மிச்சம் எல்லாத்தையும் ஆர்சிஎம்ன்றது நம்ம கடல் மாதிரி 500 வருஷத்துக்கான பிளான். நம்மள எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்க்குற ஒரே கம்பெனி நம்ம ஆர்சிஎம் தான். அதுக்கு டீச்சிங் சாப்பிட்றதுக்கும் நம்மளுடைய டைரக்ட் அசோசியேட் பையர்களுக்கும் சரி, நம்மளோட அப்ளைனுக்கும் சரி நன்றி சொல்லணும். உண்மையிலே இன்னைக்கு சிறப்பா இந்த மீட்டிங் வந்து இவ்வளவு 12 பேர் கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தெளிவான சிந்தனையோட எல்லாமே போல்டா பேசுறீங்க பாத்தீங்களா. நான் நாப்கின்ஸ் இது பிடிச்சது எனக்கு, நான் உமன் டேப்லெட் சாப்பிட்டேன், நான் பயோ இது நம்ம காமா சாப்பிட்டேன். இதுதாங்க, நீங்க சாப்பிட்டு நல்லா இருக்கும்போது அதை போய் நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் நடக்கும்போது நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா என்னை விட தாண்டி நீங்க பெரிய லெவல்ல வரலாம். என்னன்னா உங்களோட திறமை. அதுக்கு தான் நான் லீடர்ஸ் இருக்கிறோம். எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க. அப்போதான் நீங்க வேலையை கத்துக்க முடியும். புரியுதுங்களா? இதுல வந்து யாரு ஜிஎம்ஓ, ஏஎம்ஓ,